யார் அசோக்? யாரு போன்ல? நந்தினி மேடம் தான். அட்டன் பண்ணி பேசு. சரி. ஹலோ அசோக், நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்க பெரியப்பா கையில வாட்ச் கட்டியிருக்காரான்னு பாருங்க. அப்படி இல்லனா அந்த வாட்ச் எங்கன்னு கேளுங்க. ஏன் மேடம் எதுக்காக கேட்க சொல்றீங்க? என்ன தடையும் கிடைச்சதுன்னு கேட்டீங்கல்ல, அப்போ சீக்ரெட்னு சொன்னேன். இப்பவும் சீக்ரெட்டா வச்சுப்பீங்கன்னு உங்களை நம்பி சொல்றேன். சொல்லுங்க மேடம், என்ன தடையும் கிடைச்சிருக்கு? உங்க பெரியப்பாவோட வாட்ச். இந்த வாட்ச் உங்க பெரியப்பா கையில கட்டியிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். என்ன மேடம் சொல்றீங்க? சம்பவம் நடந்த இடத்துல அவரோட வாட்ச் கிடந்தது. அதனால அவர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. சரிங்க மேடம், நான் இப்பவே கேட்டு சொல்றேன். பெரியப்பா, உங்க வாட்ச் எங்க? எப்பவுமே உங்க கையில வாட்ச் கட்டியிருப்பீங்களே, இன்னைக்கு உங்க வாட்சை காணோம். அப்பவே இதே கேள்விதான் துர்காவும் கேட்டா. அப்ப நான் என்ன சொன்னேன்? வாட்ச் ஓடல, அத ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். மறுபடியும் ஏன் கேக்குற? இல்ல பெரியப்பா, நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க. என்னடா சொல்ற? சத்யா அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல உங்க வாட்ச் கிடந்திருக்கு. அது எப்படி உங்க வாட்ச் அங்க போகும்? சொல்லுங்க பெரியப்பா.